Hi everyone, welcome to Shambridge channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இன்னைக்கு எம்எஸ் வேர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஷார்ட் பண்ணி பார்க்க போறோம். ஷார்ட்னா என்ன அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். மல்டி லெவல் லிஸ்ட். இந்த மல்டி லெவல் லிஸ்ட் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த சப்ஜெக்டோட இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும் பாத்தீங்களா, சாப்டர் 1 சாப்டர் 2 போட்டு ஒரு ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த இண்டெக்ஸ் பேஜ் ரெடி பண்றதுக்காக நீங்க இந்த மல்டி லெவல் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு ஹெட்டிங் டைப் பண்ணிக்கிறேன், ஒரு சப்ஜெக்ட் நேம் டைப் பண்ணிக்கிறேன், சோஷியல் சயின்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த சோஷியல் சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட் கீழே என்னென்ன சப்நேம், அதாவது என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்கோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். என்னென்ன சாப்டர்ஸ் வருதோ அதை நான் டைப் பண்ணிக்கிறேன். சோலார் சிஸ்டம், நெக்ஸ்ட் வந்து மில்கி வே, நெக்ஸ்ட் வந்து வீனஸ், பேத்வே, மெர்குரி, எர்த், இந்த மாதிரி நான் ஹெட்டிங்ஸ் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த ஹெட்டிங்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட். மல்டி லெவல் லிஸ்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பரிங் பக்கத்துலேயே இருக்கும். இப்போ இந்த மல்டி லெவல் லிஸ்ட் பக்கத்துல ஒரு ஏரோ இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்க எங்க சாப்டர் இருக்குன்னு பாருங்க. எங்க சாப்டர்ஸ் இருக்கு பாருங்க. நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு தெரியும் இங்கதான் சாப்டர் இருக்கு. இந்த சாப்டரை நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வந்துச்சு, சாப்டர் 1 சோலார் சிஸ்டம், சாப்டர் 2 மில்கி வேன்னு சொல்லிட்டு அந்த சாப்டர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து என்ன சொன்னா மல்டி லெவல் லிஸ்ட் வந்து ஒரு இண்டெக்ஸ் பேஜுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போ நீங்க நார்மலா ரெடி பண்றதுன்னா என்ன பண்ணுவீங்க, சாப்டர் 1 சோலார் சிஸ்டம், சாப்டர் 2 மில்கி வே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த மல்டி லெவல் லிஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கணும், சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு சொல்லிட்டு தனித்தனியா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை செலக்ட் பண்ணிட்டா மட்டும் நீங்க போதும். அந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு ஹெட்டிங்ஸ் இருக்கோ அதை நீங்க டைப் பண்ணிட்டு இந்த சப்ஜெக்டோட ஹெட்டிங்ஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த சாப்டர் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது சாப்டர்ஸ்ல மாறிடும். அதே மாதிரி இந்த ஃபாண்ட் கலர் உங்களுக்கு வேண்டாம், வேற ஃபாண்ட் கலர் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் மெரூன் இல்ல ரெட் கலர் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க போல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டைல்ஸ், ஃபாண்டோட ஸ்டைல்ஸ் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட். இதுக்குன்ட்டு ஒரு ஒரு வாட்டி சாப்டர் நீங்க டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல பாருங்க, அந்த மல்டி லெவல் லிஸ்ட்லயே நிறைய இருக்கு. புல்லட்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சாப்டர் வரதுக்கெல்லாம் நம்ம புல்லட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி புல்லட்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஹெட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோலார் சிஸ்டம் இருக்குன்னா சோலார் சிஸ்டம் கீழே ஏதாவது சப் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த ஆர்டிக்கல் இதெல்லாம் நீங்க கொடுத்துக்கலாம். இந்த சோலார் சிஸ்டம் கீழே வந்து ஒரு 3 சப் பாயிண்ட்ஸ் வருதுன்னா அப்ப நீங்க வந்து அதெல்லாம் டைப் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சார்ட் பண்றத பத்தி பார்க்க போறோம். சார்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள், நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், பால் கொடுக்குறேன், கேட், டாக். ஓகே, இப்போ இந்த 4 டைப் பண்ணிருக்கேன். இது நான் நம்மளுக்கு இப்போ எந்த ஆர்டர்ல இருக்கு, அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. ஓகேவா, ABCDன்னு சொல்லிட்டு அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா சார்ட் குள்ள போறேன். சார்ட்ல இப்ப என்ன பண்றேன்னா இது எனக்கு என்னவா மாறணும்னா டிசெண்டிங்ல மாறணும், அதாவது தலைகீழ வரணும். அப்ப டிசெண்டிங் கொடுத்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும், டாக், கேட், பால், ஆப்பிள் அப்படி சொல்லிட்டு Bல இருந்து நம்மளுக்கு வரும். ஓகே கொடுக்குறேன் பாருங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல இருந்து வருது. டி சாரி டி ஃபார் டாக், கேட், பால், ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ ஆகுது. இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ட் பண்றது. அகைன் உங்களுக்கு அசெண்டிங்ல வேணும்னா செலக்ட் பண்ணிட்டு சார்ட்ல போயிட்டு அசெண்டிங் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பழைய மாதிரி ஆப்பிள் பால் சொல்லிட்டு உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வரும். பட் இந்த சார்ட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸை நம்ம சார்ட் பண்ண முடியாது, நீங்க ஆல்பபெட்ஸ் மட்டும் தான் சார்ட் பண்ண முடியும். நம்பரை சார்ட் பண்ணணும்னா நீங்க அது வந்து எக்ஸல்ல தான் நம்ம சார்ட் பண்ண முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி லெவல் லிஸ்ட் பத்தி பார்த்திருக்கோம், சார்ட் பண்றதை பத்தி பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷாண்ட்ரிச் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.